கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிட பதிவு. சபைகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சபைகளில் பண வருமானம் இருக்கக்கூடாது. வருமானம் வரலாம், அந்த வருமானம் பணம் அப்படியே தேங்கி இருக்கக்கூடாது. ஆதி சபையில் அப்படித்தான் வர்ற வருமானத்தை கட்டடத்துக்கு மூணில் ஒரு பாதி, பண்டக சாலை மூணில் ஒரு பாதி, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கும் மூணில் ஒரு பாதி, இந்த மாதிரி வகுத்து வச்சாங்க. இப்போ எப்படின்னா எல்லா பணத்தையும் ஒரு தனி மனிதனோ இல்லை அந்த சபையை நடத்துகிற முக்கியமான ஆளுகளை வச்சுக்கிறாங்க. இதனால என்னன்னா சபைகள் பிரச்சனை தான் வருது. ஆனால் திருமறை என்ன பதியப்பட்டிருக்கிறதுனா 1 Corinthians 9:12 ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க என்ன அமௌண்ட் எடுத்துக்கிறாங்களோ அதே அமௌண்ட்டு வெளியே ஊழியம் செய்யறவங்க எல்லாத்துக்கும் தரணுமாமா. இப்படி யாராச்சும் பிரித்து கொடுக்குறாங்களா? நாங்கள் ஒரு 10 ஊழியத்தை தாண்டினோம்னு மாதம் 500, 1000, மீதி போல 2000 கொடுக்கறது. இந்த ஊழியர் எவ்வளோ வச்சுக்கிறது? லட்சக்கணக்கில் வச்சுக்கிறது. அப்போ ஒரு இடத்துல பணம் ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்குள்ள சும்மா. இது திருமறை சொல்லல. திருமறை அனைத்து ஊழியர்களும் பங்கு பங்காத்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால பணம் தான் பிரச்சனைக்கு காரணம். அந்த பணத்தை திருமுறை பிரகாரம் கையாண்டா சபையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமீன்.